வெல்கம் டு சக்கியா டிவி. முன்னொரு காலத்துல வெயில் கால நேரத்துல ரொம்பவும் தாகமான காகம் ஒன்று தண்ணிக்காக அலைஞ்சிட்டு இருந்துச்சான். நதி குளங்கள் எல்லாம் வத்தி கிடக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டு தன்னோட மனசுக்குள்ள நான் எங்க தான் தண்ணியை கண்டுபிடிக்கிறது, எனக்கு ரொம்பவும் தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிச்சான். அப்படி தண்ணியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பானை இருக்கிறத காகம் கவனிக்குதான். ரொம்பவும் சந்தோஷப்பட்ட காகம் அதுக்குள்ள தண்ணி இருக்கான்னு பார்க்க ஆவலா அங்க போகவும் செஞ்சிச்சான். ஆனா காகத்தோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. பானையில இருக்க தண்ணி பானைக்கு அடிப்பகுதியில இருக்க தண்ணியை குடிக்க முடியாம ரொம்பவும் கவலைப்பட்டுச்சான். நான் ரொம்பவும் தாகமா இருக்கேன், இந்த தண்ணியை நான் எப்படி குடிப்பேன், இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வழி யோசிக்கணும்னு யோசிக்கவும் செஞ்சுச்சான். அப்படி யோசிக்கும் பொழுது அந்த காகம் பானைக்கு பக்கத்துல இருக்க கற்களை கவனிக்குது. அதை பார்த்ததும் காகத்துக்கு ஒரு நல்ல யோசனையும் வருது. கற்களை பானைக்குள்ள போட்டா தண்ணி மேல வரும், அதை நம்ம குடிக்கலான்னு யோசிச்சு பக்கத்துல இருக்க கற்களை ஒன்னா பானைக்குள்ள போடவும் செஞ்சுச்சான். காகம் தண்ணிக்குள்ள கற்களை போட போட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலவும் வந்துச்சான். ரொம்பவும் தாகமா இருந்ததுனால தன்னோட பணியை கொஞ்சம் கூட சோர்வே இல்லாம பண்ணிச்சான். கொஞ்சம் நேரத்துல தண்ணி கற்களை போட்டதுமே பானைக்கு மேற்பகுதிக்கு வந்துச்சான். ரொம்பவும் தாகத்துல இருந்த காகம் தண்ணியை ரொம்ப வேகமாவும் குடிக்க செஞ்சுச்சான். தண்ணியை குடிச்சு முடிச்சதுமே அந்த புத்திசாலி காகம் அங்க இருந்து பறக்கவும் செஞ்சுச்சான். குழந்தைகளை, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கடினமான நேரத்திலயும் இந்த காகம் மாதிரி விட்டு கொடுக்காம புத்திசாலித்தனமா இருக்கணும். மோசமான நேரத்திலயும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களாலையும் வெற்றி அடைய முடியும். Follow for more videos.